இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு போர் 3 நிலைமையில இருக்கு. அத வந்து உலக நாடுகள் மட்டும் இல்லாம, மக்கள்களும் ஒரு பயத்தில இருக்காங்க. இந்த பார்டர்ல இருக்க மக்கள் வந்து ரொம்பவே ஒரு பயத்தில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் போர் வந்தா, பாகிஸ்தான் வந்து அத தாக்கு பிடிக்குமா? இப்ப ரீசென்ட்டா பார்த்துட்டிங்கன்னா, இப்ப வந்து பஹல்காம்ல வந்து 26 பேர சுட்டு கொன்னுட்டாங்க பாகிஸ்தான்காரவங்க. அத பத்தி ஒரு நியூஸ் சேனல் வந்து பாகிஸ்தான்ல வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில பார்த்துட்டிங்கன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சரான தாரிக் ஹசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து ஒரு குண்டு போட்டுச்சுன்னா, அவங்கள நோக்கி 10 குண்டுகள வீசணும். பாகிஸ்தான் வந்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்தியாக்காரங்களுக்கு வரக்கூடாது. அ ஒரு அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்ட்டு எண்ணமே வரக்கூடாது. இவருங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நெஞ்ச நிமிர்ந்தபடி உட்கார்ந்து அந்த நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்ததும் இல்லாம, ஒரு மிரட்டலாவுமே அவர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சுன்னா, இதில வந்து யாரு பலவீனமா இருக்காங்கங்கிறத, என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்கிறதும் வாங்க பார்க்கலாம். உலகளாவிய ஆற்றல் குறியீடுல 4வது இடத்துல இந்தியாவும், 9வது இடத்துல பாகிஸ்தானும் இருக்குங்க. அடுத்து ராணுவ பணியாளர்கள் பார்த்துட்டிங்கன்னா, 14,500,000 இருக்காங்க. பாகிஸ்தானில 6,500,000 இருக்காங்க. அடுத்து பாதுகாப்பு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, $81 பில்லியன் இருக்கு இந்தியாட்ட. பாகிஸ்தானில $11 பில்லியன் தான் இருக்கு. அப்புறம் டாங்கிகள் பார்த்துட்டிங்கன்னா, 4,800 டாங்கிகள் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் 3,700 டாங்கிகள் வச்சுருக்காங்க. அப்புறம் கவச வாகனங்கள் 12,000 வச்சுருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான் 10,000 வச்சுருக்காங்க. பீரங்கிகள் பார்த்துட்டோன்னா, 7,500 பீரங்கிகள் இந்தியா வச்சுருக்காங்க. 4,300 பீரங்கிகள் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. விமானப்படைன்னு பார்த்துட்டோன்னா, 2,200 விமானங்கள் இந்தியா வச்சுருக்காங்க. 1,400 விமானங்கள் தான் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. அப்புறம் போர் விமானங்கள்னு பார்த்துட்டோன்னா, 600 போர் விமானங்கள் இந்தியா வச்சுருக்காங்க. அதில் Su-30 MKL, ரஃபேல், தேஜாஸ் அப்பெல்லாம் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் பார்த்துட்டோன்னா, 430 போர் விமானங்கள் தான் வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர்னு பார்த்துட்டோன்னா, 800 ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. 300 ஹெலிகாப்டர் தான் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. போக்குவரத்து விமானம் பார்த்துட்டோம்னா, 250 போக்குவரத்து விமானங்கள் இந்தியா வச்சுருக்காங்க. 70 போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. மொத்த கடற்படை சொத்துக்கள் பார்த்துட்டோன்னா, 295 சொத்துக்கள் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் 114 சொத்துக்கள் வச்சுருக்காங்க. விமான தாங்கிகள் பார்த்துட்டோன்னா, 2 வச்சுருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான்கிட்ட எதுவுமே இல்ல. நீர்மூழ்கி கப்பல்கள் பார்த்துட்டோன்னா, இந்தியா 17 வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் 9 வச்சுருக்காங்க. போர்க்கப்பல்கள் மற்றும் அழிப்பான்கள் பார்த்துட்டோன்னா, 30 வச்சுருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான் 10 வச்சுருக்காங்க. அடுத்து அணு ஆயுதங்கள் பார்த்துட்டோன்னா, இந்தியா 160 வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் 165 வச்சுருக்காங்க. அணு விநியோக அமைப்புகள்னு பார்த்துட்டோன்னா, நிலம், காற்று, கடல் சார்ந்தது. பாகிஸ்தான் பார்த்துட்டிங்கன்னா, முதன்மையான நிலம் மற்றும் நிலத்திலேயும் வான் அடிப்படையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அணு கோட்பாடு பார்த்துட்டிங்கன்னா, நம்மள்ட்ட இன்னும் முதல் பயன்பாட்டு கொள்கை இல்ல. ஆனா, அவங்க வந்து இன்னும் அறிவிக்கவே இல்ல. அந்த அணு கோட்பாட்டில வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலையே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கையில நம்ம இந்தியா தான் பாகிஸ்தானை விட ஆர்மி ஃபோர்ஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. பாதுகாப்பு படை வீரர்கள், பட்ஜெட் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்காங்க. போர் வந்தால் இந்தியா தான் ஜெயிக்கும். போர் வந்தால் மட்டும் இல்லை, போர் பண்ணாமலேயே உலக நாடுகள் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க.